வெல்கம் டு MOO ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகு ரசத்துக்குண்டான பொடியை இப்போ ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் தனியாங்க, மிளகு அரை ஸ்பூன், ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கத்து கருவேப்பிலை தலை சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. இந்த ரசத்துக்கு உண்டான மெயின் பொடியே இதுதாங்க. இப்போ இந்த மிளகு ரசத்துக்கு உண்டான பொடியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இப்படி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பொடி இந்த ரசத்துக்கு மெயின் டிஷ்ஷே இந்த பொடி தானுங்க. இப்போ இந்த மிளகு ரசத்துக்கு உண்டான பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தாளிச்சுடலாம். வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாங்க. ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் சூடாகட்டுங்க. இப்போ கடாய் சூடாயிருச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு வெந்தயமெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. 2 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கணுங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை சேர்க்கலாங்க. இதில் இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க. வாசம் கம்மன்னு வருங்க. மசாலாவை நல்லா வதக்கணுங்க. இப்படியே வதக்க பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் கம்மன்னு தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு வாசம் வருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்க்கணுங்க. மசாலா நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. இப்போ இதில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த புளியோடு சேர்ந்து இந்த மிளகு எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா வந்துன்னா வாசம் நல்லா கமகமன்னு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகணுங்க. நம்ம போட்டிருக்க மசாலா இந்த புளி தண்ணியோட கொதித்து வெந்துனாதாங்க டேஸ்ட் மிளகு ரசம் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே ஊற்றி ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ இது கொதிக்கக்கூடாதுங்க. இது இப்படி நுரக்கட்டி வரணுங்க. நுரக்கட்டி சும்மா மேலே ஒரு பபிள்ஸ் மாதிரி வரையிலேயே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி இறக்குனா மிளகு ரசம் ரெடிங்க. இந்த மாதிரி நுரக்கட்டி இப்போ ஒவ்வொரு பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மல்லித்தலையை தூவலாங்க. மல்லித்தலையை தூவியாச்சுங்க. இப்போ நல்ல காரசாரமான மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சாப்பிட வேண்டியதுதாங்க. இந்த மிளகு ரசத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. வேறு ஏதாவது ஒரு நல்ல டிஷ் வேணுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோங்க. வீடியோவுக்கு கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் ஃபேஸ்புக்கோட லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோங்க. அதையும் நீங்கள் மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றிங்க.